Welcome to Kamalsadupankarai. இப்போ நம்ம இன்னைக்கு கீ ரைஸ் பண்ண போறோம். கீ ரைஸ்க்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ கீ ரைஸ்க்கு கீ போட்டோம். இதில் தேவையான அளவுக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு, கடற்பாசி, 4 கிராம்பு, 2 இன்ச் பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை வந்து பெருசாக இருந்தால் ஒரு இலையை கிள்ளி போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 3 இலை போட்டுருக்கேன். நெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூட வந்து 2 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா, கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீல வாக்கில் இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கலரிட்டே இல்லைங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இது 200 கிராம் அளவு. இதில் நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரைஸ் ஆல்ரெடி எடுத்து நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது கீயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அரிசியை. அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இப்படி வதக்குனிங்கன்னா போதும். கொஞ்சம் கிளறும் போது பார்த்து கிளறுங்க, அரிசி உடையாமல் அப்படியே கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி. இது கீயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அரிசியை. அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இப்படி வதக்குனிங்கன்னா போதும். கொஞ்சம் கிளறும் போது பார்த்து கிளறுங்க, அரிசி உடையாமல் அப்படியே கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி. அரிசி வதக்கியாச்சு. இப்போது 3/4 கப்பு எடுத்துருக்கேன் நான் இதில் அரிசியில். அதே 3/4 கப்பை 2 டைம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 3/4 கப்பு, இப்போ அடுத்த 3/4 கப்புக்கு 1:2 ரேஷியோ. பாஸ்மதி ரைஸ்க்கு பச்சரிசி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம 1:2 ரேஷியோ ஊற வைக்கிறது மட்டும்தான் நமக்கு டைம் ஜாஸ்தியும் கம்மியாக ஆக்கிக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. கீ ரைஸில் புதினாலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வந்து புதினாவை 2 கிள்ளி ஆட் பண்ணுறேன். டைரெக்டாக நான் ப்ரெஷர் குக்கர் வைக்கல. ப்ரெஷர் குக்கர் வைக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் மூடி ஒரு விசில் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். இல்லை சிம்மில் வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் ரைஸ் வெந்துடும். பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊறினது. மேலே வந்து இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே கீ விட்டுக்கலாம். வேண்டாம், அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைஸ் வெந்துச்சான்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா தண்ணியும் வற்றி நல்லா 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுச்சு. அரிசி நம்மளுக்கு பல நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். ஒரு சின்ன பேன் எடுத்து வச்சுட்டு கீ போட்டுக்கோங்க. கீ போட்டுட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கேஷ்நட் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்நட் பொரிச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நீட்டாக ஒரு பெரிய ஆனியன் எடுத்து நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடுது. கார்னிஷ் பண்ணுறதுக்கு போட்டிருக்க வெங்காயம், கேஷ்நட் எல்லாமே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனை கொடுக்கும். ஸோ நம்மளுடைய கீ ரைஸ் நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து இது கண்டிப்பாக ஒரு கல்யாண ஃபெஸ்டிவல்னால் இது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது ஈஸியாக எப்படி நம்ம நார்மல் ரைஸை விட இது ரொம்ப குவிக்காக, ஈஸியாக, ஆனால் டேஸ்டியாக, நல்ல ஃப்ளேவர்டாக நம்ம இது ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே. ஸோ எப்படி கீ ரைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம்.